அதிக சமைக்க நேரம் இல்லையா? 2 காய்கறி, 2 மசாலா போதும். 5 நிமிஷத்துல சூப்பரான வறுவல் ரெடி. லஞ்சுக்கு சூப்பர் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதோட சேர்த்து நல்லா 50% வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கணும். கத்திரிக்காய் 50% வெந்துருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து அதே மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியும் மேஜிக் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நான் ஏன் உப்பு சேர்க்கலைன்னா இந்த மேஜிக் மசாலாவிலே உப்பு இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக இதை சேர்த்து 2 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பெரட்டி எடுத்தோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா ரைஸ்க்கும் சூப்பரான காம்போ இது. 5 நிமிஷம் இருந்தால் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.